அரிசி வந்து இமயமலையில் கூட விளையும். கடல் மத்தியில் 3 மீட்டர் கீழே நெல் விளையும். உலகத்திலே நடக்கிறது 2 இடத்துல தான். ஒன்று வந்து மாலத்தீவில் கடலுக்குள்ள நெல் விளையும். நம்ம கேரள மாநிலத்தில் கும்பலாங்கின்ற பகுதிகளில், குட்டநாடு என்ற பகுதியில் நெல் விளையும். ஆனால் இந்த அரிசியினுடைய மார்க்கெட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, இந்த 3000 பாரம்பரிய நெல்களை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அதில் இந்த மரபணு இருக்கு பாருங்க, ஜீன் சொல்றாங்க பாருங்க. இந்த மரபணுல பார்த்தீங்கன்னா ஆண் மரபணுக்கு இருக்கும், பெண் மரபணுக்கு இருக்கும் இல்லைங்களா. மேட்டர்னல் பேரண்டல் ஜீன் இருக்கும், பேட்டர்னல் பேரண்டல் ஜீன் இருக்கும். தாய் வம்சாவளி, தந்தை வம்சாவளி இருக்கும். நம்மளுடைய ரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரியா சட்டிவான்னுவாங்க, இந்த ஆங்கிலத்தில் அதுக்கு பேரு. அது ஒரு புல் ரகம் தான், நெல் ஒரு புல் ரகம். இந்த ஒரியா சட்டிவால பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண் ரகங்கள் தான் அதிகமா இருக்கும். ஆண் ரகங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆண் ரகம் தான். நம்ம 3000 நெல் ரகங்களை ஆட்டி படிச்சுட்டு இருந்தது. இந்த தொண்டை நாடு இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பின் சார்பில் இன்று அரிசி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னாலே பேசிய பட்டிமன்ற பேச்சாளர் நகைச்சுவையாகவும் மக்களை கவரக்கூடிய ஜனரஞ்சனமாகவும் பல விஷயங்களை பேசி இந்த கூட்டத்தை மெருகூட்டினார். ஏனென்றால் அவர்கள் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். மக்களை ஜனரஞ்சமாக பேசி இந்த இயற்கை விவசாயத்திற்கு எப்படி ஈடுபட வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை ரத்தன சுருக்கமாகவும் விரிவாகவும் கூறினார். ஆனால் நான் ஒரு இயற்கை விவசாயி, எங்களுக்கெல்லாம் மேடை பேச்சு அதிகமாக வராது. இன்று பார்த்தீங்கன்னா உலக நீர் தினம். இந்த பகுதியில் பாலாறு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் பாலாறு பாழாரா போயிட்டு இருக்குது. நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பாலாறு வந்து கர்நாடக மாநிலத்தில் துவங்கி எங்களுடைய மாவட்டத்தில் கலக்குது. இந்த மாவட்டத்தில் கலக்கிறப்போ அங்கங்கே பாலாறுடைய முகத்துவாரங்களில் அவருடைய படுக்கைகளை நிறைய தொழிற்சாலைகள் இருந்து அவருடைய கழிவுகளை எஃப்ளண்ட் என்று சொல்லக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி இருக்கின்றார்கள். இதை குடிநீராகவும் பயன்படுத்துகின்றார்கள். சென்னைக்கு செல்கிறது இந்த குடிநீர். நம்முடைய செங்கற்பட்டு மாவட்டத்தில் பாலூர் என்ற கிராமத்தில் ரயில் பயணிகள் மக்களுக்காக ரயில் நீர் என்று இந்த பாலாத்தில் தான் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாலாறு பாழாரா போயிட்டு இருக்குதுன்னு திரும்பி அந்த விஷயத்தை ஏன் சொல்றோம்னா, மழை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருடத்தில் மழை, எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், மழை வந்து 100 மணி நேரம் தாங்க பெய்யுது. எவ்வளோங்க? 100 மணி நேரம் தான் மழை பெய்யுது. இது நான் சொல்லலை. ஐஐடியில் ஒரு பேராசிரியர், கான்பூர் ஐஐடி பேராசிரியர் டாக்டர் அனில் அகர்வால்னு ஒரு பெரிய டவுன் டு எர்த்துன்னு ஒரு ஆங்கில இது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இறந்துட்டார் அவர். சுமிதா நாராயணன் ஒரு அம்மையார், அவங்க அதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரங்க? 24 மணி நேரம். 365 நாளுக்கு கணக்கு பண்ணுங்க. 8768 மணி நேரத்தில் 100 மணி நேரம் தான் மழை பெய்யுதுங்க இந்தியாவில். இது அறிவியல் பூர்வமாக கணக்கெடுத்திருக்கிற விஷயம். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய மாநிலம் எதுன்னா, அசாமில் இருக்கக்கூடிய சிறப்புஞ்சியில் தான் அதிகமாக மழை பெய்யுது. இந்தியாவிலோடு இல்லாமல் உலக அளவில் அதிகமாக ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ஏரியா எதுன்னா சிறப்புஞ்சியில் தான். பார்த்தீங்கன்னா 12,000 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. இந்தியாவில் ஒரு பகுதியில் ரொம்ப குறைவான மழை பெய்கிற பகுதி பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்லாமீர்ன்றது பார்த்தீங்கன்னா 100 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யும். தமிழ்நாட்டில் சராசரியாக மழை பெய்யுறது பார்த்தீங்கன்னா 700 மில்லிமீட்டர் மழை பெய்யுது.
எங்கள் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம், எங்களுடைய சென்னை, செங்கற்பட்டு மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சராசரி மழை அளவு வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் சேர்த்து 1200 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யும். ஜெஸ்லாமீரில் 100 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யும். அன்னைக்கு அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் குடி தண்ணீர் பஞ்சம் இல்லை. 12,000 மில்லிமீட்டர் பெய்யக்கூடிய சிறப்புஞ்சிலையும் குடி தண்ணீர் பஞ்சம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிகமாக மழை பெய்யக்கூடிய சிறப்புஞ்சி பகுதியில் ட்ரம்மில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறான். ஜெஸ்லாமீரில் 100 மில்லிமீட்டர் மழை பெய்கிறப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சராசரி மழை 700 மில்லிமீட்டரு, 1200 மில்லிமீட்டர் டெல்டா பகுதியில் பெய்யுது. அப்படி இருந்தால் குடிநீர் பஞ்சங்கள் ஏற்படுது. என்ன காரணம்னா அளவுக்கு மீறிய குடிநீர் நிலத்தடி நீரை நம்ம எடுத்துட்டோம். நம்மாழ்வாரையா என்ன சொல்வார், தண்ணியை கீழே தேடாதீங்க மேலே தேடுங்கன்னுவார். தண்ணியை யாருமே கீழே போய் தேட வேண்டியதில்லை, மேலே தேடுங்க. அப்படின்னா தண்ணியை பாதுகாக்கிறது, வாட்டர் கன்சர்வேஷன் என்று சொல்லக்கூடிய நீரினை பாதுகாக்க வேண்டும். நீரினை பாதுகாக்கிற பொழுது அது கூடிய அந்த மேலே நீரெல்லாம் கீழே போகும். கீழே போகிறப்ப தான் ஆற்றுல தண்ணி போகும், கிணத்துல தண்ணி வரும். அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி கோதாவரியும் கிருஷ்ணாவையும் கங்கையும் இணைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ஆறுகள்லையே சரி பார்த்தா போதும், இந்த ஏரிகளை சரி பார்த்தா போதும். ஏன்னா ராஜஸ்தானில் ஒரு இப்போ இருக்கிறார் ராஜேந்தர் சிங்னு பேர். அவர் தான் நிறைய இப்போ அதுக்கு முன்னாடி நிறைய பேசினாங்க. முதல்ல அவர் தான் அந்த ஜோடாக்கள் என்று சொல்வார். ஜோடானா சின்ன சின்ன சிமெண்ட் மூட்டைகள், அந்த மண் மூட்டைகளே கட்டுறது. மண் மூட்டைகளே கட்டிட்டு தண்ணியை ரொம்ப அந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு 40 கிலோமீட்டர் போகிற ஆறு, அதில் தான் தண்ணியை நிறுத்தி அந்த பகுதியெல்லாம் வளமாக்குனாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ பேசுனாங்க அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பலன் அடைஞ்சிருக்கு, அதில் கொஞ்சம் நிறைய முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய விவசாயம் பார்த்தீங்கன்னா 10,000 வருஷமான இந்த விவசாயம் எதுங்க, இயற்கை விவசாயம் வந்து இன்னைக்கு நேற்று நடந்ததில்லை. 10,000 வருஷமாக உலக அளவில் அதிகமான ஆண்டுகள் விவசாயம் நடந்த நாடு இந்தியாவும் சைனாவும். குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆசிய நாடுகள் என்று சொல்லுவோம். இதில் தான் அதுலேயும் நெல் விவசாயம் அதிகமாக நடைபெற்ற நாடு, நடந்திருக்கிற நாடு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள். இலங்கை, இந்தோனேஷியா, பர்மா, தாய்லாந்து, வியட்நாம் போன்ற நாடுகளில் தான் அதிகமான நெல் விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நெல் விவசாயத்தில் இந்த தொண்டை மண்டல பகுதி கொஞ்சம் உணவு இடைவேளையாக இருக்கிறதால கொஞ்சம் அங்கே தான் அதிகமான நாட்டங்கள் இருக்கும். ஏன்னா புள்ளி உரங்களெல்லாம் கொஞ்சம் காதில் எட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த தொண்டை மண்டலத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதிக விளைச்சல் ஏற்பட்டுது. ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 58 மூட்டை எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப தூரம் நல்ல இல்லை, 1865 கணக்கெடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் 58 மூட்டை. ஒரு மூட்டைன்னு நம்ம பகுதியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, 75 கிலோ ஒரு மூட்டை இல்லைங்களா? பசுமை புரட்சியில் கூட அதுபோல் நெல் விவசாயத்தில் எடுத்தது இல்லை. ஆனால் இந்த தொண்டை மண்டலத்தில் ஜீவநதி கிடையாது, பாலாறில் மழை பெஞ்சால் தண்ணி ஓடும். இப்போ பல பிரச்சனைகள் இருக்குது. இப்படி இருக்கிறப்போ அதிகமான நெல் விளைச்சலை கண்டிருக்கிறாங்க. இல்லைன்னா ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பகுதியில் நெல் விவசாயம் அதிகமாக நடக்குது இல்லைங்களா, ரைஸ் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஏக்கரில் அதிகமாக கண்டு முதல் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை மண்டலம் தான். அந்த காலத்தில் இன்றைக்கி பல மாவட்டங்களாக பிரிஞ்சிருக்கு நமக்கு. செங்கற்பட்டு மாவட்டம், வடார்காடு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் பிரிஞ்சிருக்கு. அப்போது தென்கிழக்கு ஆசிய நாடுகள், நீங்கள் ஜப்பானில் ஆகட்டும், சைனாவில் ஆகட்டும், வியட்நாமில் ஆகட்டும், அதிகமாக ப்ரொடக்ஷன் வேறு, ப்ராடக்டிவிட்டி வேறு. அதிகமாக கண்டு முதல் எடுத்த பகுதி இந்த தொண்டை மண்டலத்தினுடைய பகுதி தான். ஆனால் அன்றைக்கி எந்த ரசாயன உரங்களும் வந்ததில்லை, இயற்கை விவசாயத்தில் தான் செய்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா 1960 தான் நமக்கு பசுமை புரட்சி இந்தியாவுக்கு வந்தது. அதுக்கு பல காரணங்கள் பின்னாடி இருந்தது. ஆட்சியாளர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதால் நாங்கள் இந்த உயர் ரகங்களெல்லாம் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த காலத்திலே விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகங்கள்லாம் நம்ம கையில் இருந்தது.
அதுக்கெல்லாம் ரொம்ப பாடுபட்டவர் டாக்டர் ரிச்சாரியா அவர்கள். ரிச்சாரியா படத்தை இங்கே கூட பார்த்தேன் நான். டாக்டர் ரிச்சாரியா அவர்கள் ரொம்ப பாடுபட்டார். அப்போ தான் அந்த பசுமை புரட்சி உள்ளே வரப்போ அவர் என்ன சொன்னார், ரசாயன உரங்களுக்கு தாங்கி வரக்கூடிய அந்த ரகங்கள்லாம் நமக்கு வேண்டியதில்லை. பிலிப்பைன்ஸ்லேருந்து வர ரகங்கள் நம்ம கிட்டேயே இருக்குது. நம்மகிட்ட 2 லட்சம் ரகங்கள் வேத காலத்துலேருந்து இருக்குது. எல்லாமே நம்மளை விட்டு போனால் கூட 40,000 ரகங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இதை பசுமை புரட்சியை நாம் கொண்டுட்டு வரலாம், தேவையில்லை நம்ம ரகங்களே கொண்டுட்டு வரலான்றப்போ அப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாரும் ஏற்றுக்கலை. அன்றைய மைய அரசு இது ஏற்றுக்கலை. உடனடியாக உலக வங்கி நமக்கு நிதி உதவி கொடுக்குது. ஆனால் சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸில் என்ன சொல்கிறான், இவரை வச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள்லாம் லோன் கொடுக்க மாட்டோம், எதையும் கொடுக்க மாட்டோம் சொன்னோன்னு இவரை மாற்றிட்டு வேற ஒருத்தரை போட்டாங்க. அவரு தான் அப்புறம் பின்னாடி பெரிய ஒரு நெல் ஆராய்ச்சி மையத்துடைய தலைமை விஞ்ஞானியாக வந்தார். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஹைப்ரிடை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஹைப்ரிடில் பார்த்தீங்கன்னா அந்த ரகம் இருக்குது, இந்த ரகம் இருக்குது. நெல்லில் பொறுத்த வரைக்கும் நான் பேசுகிறேன், ஏன்னா நெல் திருவிழா அரிசி திருவிழான்றப்போ அதுக்காக இந்த காரணத்தை சொல்கிறேன். இந்த ரகங்கள்லாம் நிறைய தாங்கி வருது, அதிக கண்டு முதல் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை நிலை அது இல்லை. ஆஸ்திரேலியாவில் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3000 நெல் ரகங்களை எடுத்தாங்க, பாரம்பரிய நெல் ரகங்களை எடுத்தாங்க. இந்த 3000 பாரம்பரிய நெல் ரகங்களை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் இந்த மரபணு இருக்குது பாருங்கள், ஜீன் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மரபணுவில் பார்த்தீங்கன்னா ஆண் மரபணுக்கு இருக்கும், பெண் மரபணுக்கு இருக்கும் இல்லைங்களா. அதில் மேட்டர்னல் பேரண்டல் ஜீன் இருக்கும், பேட்டர்னல் பேரண்டல் ஜீன் இருக்கும். தாய் வம்சாவளி, தந்தை வம்சாவளி இருக்கும். நம்மளுடைய ரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரியா சட்டிவான்னுவாங்க, இந்த ஆங்கிலத்தில் அதுக்கு பேர். அது ஒரு புல் ரகம் தான், நெல் ஒரு புல் ரகம். இந்த ஒரியா சட்டிவாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண் ரகங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆண் ரகங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆண் ரகம் தான் அந்த 3000 நெல் ரகங்களை ஆட்டி படிச்சுட்டு இருந்தது. அப்போ தான் ஒரு பெரிய கட்டுரை, அவங்களுடைய ஆய்வு கட்டுரைகள் சொன்னாங்க, ரைஸ் ஹேஸ் 2 fathers many mothers. அப்பா 2 தான், நிறைய அம்மா. இதை வச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு இந்த ஒட்டுறாங்கலாம் சொல்லி ஏமாற்றிக்கிட்டே வர்றது. இது அறிவியல் பூர்வமான உண்மை. இதெல்லாம் தெரியாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை என்ன நினைக்குது, அறிவியல் ஒரு உச்சத்துக்கு எட்டிட்டுது என்று நினைக்கிறாங்க. பாரம்பரிய ரகங்கள் தான் என்றைக்குமே தாங்கி இருக்குது. நீங்கள் இப்போ சாப்பிட்றக்கூடிய ரகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டர்னல் ஜீன் தான் இருக்கும், பேரண்டல் ஜீன் 2 தான் இருக்கும். அம்மா ஜீனு தான் 3000 ஜீனு குறையாமல் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இது 3000 அரிசியை ரகங்களை சரி பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த ரகங்கள்லாம் நம்மளை இன்றைக்கி ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் பாரம்பரிய நெல்லுக்கு வந்தீங்கன்னா அந்த டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, அந்த மூலக்கூறியல் சொல்லுது பாருங்கள், அதுதான் இப்போ ஒரு ஆய்வுகளை என்ன சொல்லுது, உங்களுடைய நடத்தையே அதுதான் டிக்டேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இந்த டிஎன்ஏ சொல்கிறாங்க பாருங்கள், இந்த டிஎன்ஏ உங்களுடைய நடத்தையே அதான் டிக்டேட் பண்ணும். எது சாப்பிட்றியோ அதுவே ஆவாய் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படிலாம் ஆய்வுகள்லாம் வந்துட்டு இருக்குது. பாரம்பரிய நிலங்களுக்கெல்லாம் நாம் வந்தாகணும். எதிர்காலத்தில் இதுதான் நமக்கு சத்தான உணவு கொடுக்கும். அரசு என்ன அரசு இன்னைக்கு உணவுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கே கண்டி ஊட்டமான உணவுக்கு உத்தரவாதம் கொடுக்கல. ஃபுட் செக்யூரிட்டி கொடுத்துருக்குதே கண்டி ஃபுட் சாவினாரிட்டி இல்லை. உணவு இறையாண்மை, என்ன சாப்பிடணுன்றதை நாம தான் முடிவெடுக்கணும், இன்னொருத்தர் முடிவெடுக்கக்கூடாது. அதால் ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன அரிசி கொடுக்குறாங்களோ அதான் வாங்கி சாப்பிட்றோம். நம்ம இப்படி தான் இந்த ரகம் தான் நான் வாங்கி சாப்பிடுன்னு சொல்கிறது உன்னுடைய இறையாண்மை. அப்போது நமக்கு இந்த பாரம்பரிய ரகங்கள்லாம் ரொம்ப சத்தான ரகங்கள், நிறைய ஊட்டமான ரகங்கள். இதையெல்லாம் நாம் சாப்பிட வேண்டிய எதிர்காலம் நாம் இருக்கிறோம். எதிர்காலத்தில் சத்தான உணவு நமக்கு கிடைக்குமான்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த விஷயத்தில் நாம் எதை எடுக்கணும்னா இந்த பாரம்பரிய ரகங்களை தான் நம்ம கையில் எடுக்கணும். நீங்கள் 2005 ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க, உலக வங்கியில் ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க. அந்த கமிட்டிக்கு யார் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா, இப்போ இந்த கூட்டத்துக்கு நடத்துறதுக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அந்த கமிட்டிக்கு யார் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா உலகத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள். அவங்க நோக்கம் என்னன்னா, இந்த ஸ்பான்சர் பண்ணோம்னா நமக்கு ஃபேவராக சொல்லுவாங்க அப்படின்ட்டு.
அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேன்சோன்டா கம்பெனி, கார்கில் கம்பெனி, இவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. அந்த கமிட்டிக்கு யார் தலைவர்னா உலக வங்கியினுடைய தலைமை வேளாண் விஞ்ஞானி தான் கமிட்டியினுடைய தலைவர். மொத்தம் 400 சயின்டிஸ்ட்களை போட்டாங்க. அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்டு, பொருளாதார சயின்டிஸ்ட்டு, இல்லைங்களா ஹியூமன் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, மானிடவியல் இவங்கள சோஷியல் சயின்டிஸ்ட்டு, ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இவங்களெல்லாம் போட்டாங்க. 400 விஞ்ஞானிகள் அங்கே இருந்தாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க முடிவு எப்படி தெரியுங்க, 2000 பக்கம் அதனுடைய அறிக்கை. எதிர்காலத்தில் நாம் இயற்கை விவசாயம் தான் சாப்பாடு போடும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அதில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் யார் நடத்துகிறாங்கன்னா 2.5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவன் 85% தான் சாப்பாடு போட்டுருக்குறான். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. உலக அளவில் லெஸ் தென் 1 hectare ஆஃப் த லேண்ட் இதை ஃபீடிங் த என்டையர் பாப்புலேஷன் ஆஃப் த வேர்ல்டு, இல்லைங்களா? அவங்க தான் அதை சாப்பாடு போடுறாங்க. இவங்களை காப்பாற்றலைன்னா நாளைக்கு நீங்கள் சோறே இல்லாத அழிஞ்சு போடுவீங்கன்றது அவங்களுடைய ஆய்வு. 2000 பக்கம். நீங்கள் யாராவது வலைதளங்கள், இப்போ வலைதளங்கள் எல்லா கையிலும் வந்துடுது, நீங்கள் வேணும்னா பாருங்கள். சின்ன இது அது, ஆனால் 2000 பேஜை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அப்ஸ்ட்ராக்டே 400 பக்கம் இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் போய் 400 பக்கம் இருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய இது பாருங்கள். அந்த வலைதளத்தினுடைய பேரே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அசஸ்மெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் டெவலப்மெண்ட், இசாட்னு பேருங்க. யாராவது கல்லூரி மாணவர்களாம், இங்கே வேளாண் கல்லூரி மாணவர்களாம் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய என்ன சொல்லுவார், பசங்களாம் நான் ரசாயன உரங்களை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு. அவங்களுக்கு என்ன கரிக்குலம் பாடத்திட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் அவங்க படிச்சுட்டு வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2000 பக்கம். அது 2008 அதை வெளியிட்டாங்க. இது சர்வதேச அளவில் ஒரு கொள்கை முடிவு. இதுக்கு லாபி கிடையாதுன்னா யாரும் பேசுகிறவங்க இல்லை. ஏன்னா பன்னாட்டு கம்பெனிகள்லாம் அந்த விஷயத்தை எடுத்து வெளியே போயிட்டாங்க. டிசெண்டிங் நோட் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. மாற்று கருத்து. அமெரிக்கா அந்த கூட்டத்தில் வெளியே வந்துடுது. இந்தியா நடுநிலை வகிச்சிடுது. மற்ற நாடுகள்லாம் இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்தாங்க. அப்படி இருக்கிறப்போ இயற்கை விவசாயத்துக்கு அதுதான் சாப்பாடு போடணும்னு முடிவு எடுத்தாகி போச்சு உலக அளவில். இதுக்கு மேலே ஒரு பெரிய ஆய்வு அறிக்கைகள் எதுவுமே வரப்போகிறதில்ல, வராது. நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு திரும்புங்கன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை எதிர்காலத்தில் நீங்கள் எடுப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் இதை கையில் எடுக்கணுன்ற ஒரு பெரிய கேள்வி. ஒரு 2 நாளுக்கு முன்பு பழைய வேளாண் துறை செயலாளர், இப்போ அந்த அம்மையார் ஓய்வு பெற்றாங்க. அந்த அம்மையாரை அமுதா இல்லைங்க, அபூர்வா. நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி திருக்கக்குண்டத்தில் அவங்கள சந்திக்க நேர்ந்தது. அவங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க, விவசாயிங்க தான் பாழா போனவங்க அப்படின்னாங்க. எதுங்க? விவசாயிங்க பாழா போனவங்க, யாருக்கும் அடுத்த அவங்க சொன்னாங்க. நான் ஓய்வு பெற்றதால தைரியமாக சொல்கிறேன், அடுத்த தேர்தலை பார்க்குறவன் அரசியல்வாதியாக இருப்பான், அடுத்த தலைமுறையை பார்க்குறவன், மக்களை பார்க்குறவன் ராஜதந்திரியாக இருப்பான். இப்படி இருக்கிறப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்கு திரும்பினாதான் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற முடிவெல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அரசு பணியில் இருக்கிற பல கட்டுப்பாடுகள். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசால் எல்லாமே சாதிச்சிடும் நீங்கள் எடுக்காதீங்க. ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு பெரிய புரட்சி வந்தது இப்போ சொன்னாங்க பாருங்கள். இது போல் மறுபடியும் ஒரு புரட்சி வந்தால் தான் விவசாயத்துக்கு, அப்போ தான் மக்கள் கையில் எடுக்கணும். இந்த போராட்டங்களையும் வலிமைப்படுத்துறதுக்கு மக்கள் கையில் எடுக்கணும். அப்படி இருக்கிறப்ப தான் இந்த இயற்கை விவசாயம் சாத்தியமாகும், விவசாயிகளுக்கு நல்லா இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு ஆணித்தரமாக பேசுகிறாங்க இந்த விஷயத்தை. நீங்கள் அதெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு கருத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த அரிசி திருவிழாலாம் வச்சுருக்காங்க. இதில் ஏற்பாடு பண்ணுறவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஒரு டெடிக்கேஷனாக பண்ணுறாங்க. ஒரு டெடிக்கேஷனாக கடமைக்கு செய்யணும்னு இல்லை, நல்லா செய்யணும். இந்த நிகழ்ச்சி ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது மாநாடு போல் இல்லை, இது ஒரு திருவிழா. ஒரு பக்கம் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் அங்கே போய் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க, இல்லைங்களா? ஒரு ஈவெண்ட்ஸ் இதெல்லாம். இது ஒரு செமினார் கிடையாது. ஏன்னா நம்ம பேச்சை கேட்கலையேன்னு சொல்கிறதுக்கு உட்காரவங்க கேட்குறவங்க கேட்கலாம். யாராவது 2 பேர் கேட்டிங்கன்னா கூட போதும். ஏன்னா ஒரு அக்னி குஞ்சு போல் நீங்கள்லாம், பாரதியார் சொன்னபடி ஒரு அக்னி குஞ்சை காட்டில் வைக்கிற கதை. நம்மளோட நான் ஒரு 25 ஆண்டுகள் பயணிச்சிருப்பேன்.
ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா 10 பேர் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த கூட்டத்துக்கு. இந்த ஐயாலாம் இந்த உட்காந்துருக்காங்க தெரியும் எனக்கு. 10 பேர் தான் கூட்டத்துக்கு உட்காந்துருப்பாங்க. அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 500 நோட்டீஸ் அடிச்சிருக்கிறேங்க, ஒரு 100 பேர் வந்திருப்பாங்கங்கன்னுவாங்க. பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த கூட்டத்துலேயும் ரொம்ப நல்லா பேசுவோம். பேசுகிறப்போ அவர் தான் சொல்லுவார், நீங்கள் நிறைய நல்ல ரிசோர்ஸ் இருக்கிறதால நீங்கள் தயங்காதீங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா மைக் எதிர்க்க ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பான், கம்யூனிஸ்டுக்காரன் 10,000 பேர் இருக்கிற அப்படின்னு நினச்சி பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் கேரளாவில் எங்கே வேணாலும் உட்காந்து கேட்பாங்க. அதுதான் ஒரு பெரிய இது. அது போலலாம் பேசுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவ்வளோ பேர் வந்து கூடி இருக்கிறது. நம்மாழ்வாருடைய கனவெல்லாம் நனவாக்குற திட்டங்கள் அவருடைய விதை விதைச்சிட்டார். எங்கே போனாலும் விதையை கையில் எடுத்து, விதைனா என்னங்க, அவருடைய சூழ்நிலை விதைச்சிட்டார். அவர் ஒரு ஏக்கமாக போயிட்டே இருந்தார். அவர் ஒரு தொண்டு நிறுவனம்லாம் எதுவும் வச்சில்ல. தொண்டு நிறுவனத்துக்கு அவருக்கும் எப்போவுமே பொருத்தப்படாது. அப்படியெல்லாம் கொண்டுட்டு போனது. இன்றைக்கி நெல்லை பற்றி கொண்டுட்டு வராங்க, அரிசியை பற்றி கொண்டுட்டு வராங்க. அரிசி சிறுதானியங்கள் ஒரு பக்கம் பேசினா கூட, அரிசியை 98% மக்கள் யார் எடுத்துக்கிறாங்கன்னா, தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிறவன் தான் அரிசி சாப்பிட்றான். உங்களுக்கு பிரதான உணவு பார்த்தீங்கன்னா அரிசி தான் சாப்பிட்றான். கடலோரம் பகுதியில் தான் அரிசி நல்லா வளரும், நெல் நல்லா வளருங்க. நீங்கள் கல்கத்தாவில் அரிசி தான் சாப்பிடுவான், அசாமில் அரிசி தான் சாப்பிடுவான். நம்ம மாவட்டங்களில், மாநிலங்கள் தென் மாவட்டங்களெல்லாம் அரிசி தான் சாப்பிட்றோம். அரிசி வந்து இமயமலையில் கூட விளையும். இமயமலையில் 10,000 மில்லிமீட்டர் மீட்டர் உயரத்தில் கூட அரிசி விளையும், நெல் விளையும். கடல் மத்தியில் 3 மீட்டர் கீழே நெல் விளையும். உலகத்திலே நடக்கிறது 2 இடத்துல தான். ஒன்று வந்து மாலத்தீவில் கடலுக்குள்ள நெல் விளையும். நம்ம கேரள மாநிலத்தில் கும்பலாங்கின்ற பகுதிகளில், குட்டநாடுன்ற பகுதியில் நெல் விளையும். ஆனால் இந்த அரிசியினுடைய மார்க்கெட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, அரிசியே சாப்பிடாதவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான், நெல்லையே சாப்பிடாதவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான். 2004 ஒரு கூட்டம் நடந்தது. 2004 சர்வதேச நெல் ஆண்டுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ரைஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதில் எங்கே வச்சுருந்தாங்கன்னா, அந்த சர்வதேச நெல் ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடக்கும். அது எங்கே வச்சுருந்தாங்கன்னா, அரிசியே சாப்பிடாத சுவிட்சர்லாண்டில் தான் வச்சுருந்தான். நெல்லையே சாப்பிடாதவன் அவன் பிரெட்டை சாப்பிடுவான், இறைச்சிகளை சாப்பிடுவான். ஆனால் இங்கே மாற்றாக நம்மளுடைய கேரளாவில் பூமிக்கு கடலுக்கு கீழே நெல் விளையுங்க. குட்டநாடுன்னு பேர். குட்டநாடு பகுதியில் தான் அந்த மாற்று ஏற்பாடு வச்சுருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன், நம்மளோட ஐயா நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ தான் இதுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வுகளை தெரிஞ்சுது. அப்போது உலகத்திலே நெல் பூமிக்கு தண்ணி கீழே வளரும், மேலேயும் வளரும். ஆனால் வளராத இடத்துல தான் இந்த சர்வதேச நெல் ஆண்டெல்லாம் நடத்துனாங்க. அப்போ சிஜெட்டா கம்பெனியெல்லாம் நடத்துனாங்க. இதுக்கெல்லாம் பெரிய எதிர்ப்பு. அதுக்கப்புறம் நெல் ஆண்டே நடத்தலை, அவங்க பயந்துட்டு நடத்தலை. இந்த பகுதியெல்லாம், நம்ம பாலாற்று பகுதியெல்லாம் இந்த நெல் இதெல்லாம் நடுறோம். ரொம்ப பாராட்டுக்குரியது. ஏன்னா அரிசி சாப்பிடுங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய இது. சிறுதானியங்களும் சாப்பிடுங்க. சிறுதானியம் 3 வேளையும் சாப்பிட முடியாது, ஏன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் அதில் இருக்கும். ஏன்னா அரிசி ஒரு வேளை எடுத்துக்கணும், சிறுதானியமும் எடுத்துக்கணும் நம்மளுடைய ஊட்டமான உணவுக்கு. நெல்லிலையும் பல ஊட்டமான உணவுகள் இருக்குது. எதிர்காலத்தில் இந்த அரிசி விவசாயம்னா நல்லா இருக்கும். நிறைய பேர் அரசு அதிகாரிகள் மாற்றுப்பயிருக்கு போங்க, மாற்றுப்பயிருக்கு போங்கன்னு சொல்லுவாங்கங்க. தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் இருக்கிற மாற்றுப்பயிருக்கு போங்கன்னா 1800 மில்லிமீட்டரில் பெய்யறப்போ போய் இதுவாக கம்பாக விரைப்பாங்க, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே நெல் தான் நட முடியும். அந்த நெல் வந்து லாபகரமாக கிடைக்கிறதுக்காக தான் அதுக்கு வேண்டிய அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும். மாற்றுப்பயிருக்கு போங்கன்னா நான் நிறைய பேரை கேட்குறது, அந்த அதிகாரிகளை, எங்கேயாவது சக்ஸஸிவ் ஃபார்மரை காமிச்சிருக்கிறீங்களா நீங்கள்? போங்கன்னு சொல்கிறீங்களே, இதில் எடுத்து லாபம் எடுத்த ஒரு விவசாயியாவது காமிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிற கேட்பேன். அதனால தான் நீங்கள் எதிர்காலத்தில் நெல் பயிரை பாரம்பரியமான நெல்றங்களை நடுங்க, பருவத்துக்கேற்ற நெல்றங்களை நடுங்க. வேதியியல் உரங்களை தவிர்த்துருங்க. வேதியியல் உரம் வேதியியல் உரத்தால் தான் அது வரல. நிறைய பேருக்கு அது தெரியாது. நான் 1997 பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம் வந்து அரைஸ்ன்னு பேர், அக்ரிகல்ச்சர் ரெனியூவல் இன் இந்தியா. மறுபடியும் பழைய இந்தியாவில் இந்த இயற்கை விவசாயத்தை புதுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் நடந்தது. அதில் நம்மாடுறையாவை நான் 2வது தடவை அங்கே தான் பார்க்குறேன். நான் 97 சுல்தான் இஸ்மாயில் ஐயா அங்கே வந்திருந்தார், இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. மேலே நடக்கிறது மொத்தம் 250 பேர் தான்.
2ஆம் நாள் அமர்வில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நாள் செஷன், அது வந்து டெக்னிக்கல் செஷன். அந்த அறிவியல் பூர்வமாக சொல்கிறது, ஒரு சர்வதேச மண்ணாராய்ச்சி நிபுணர் அங்கே தான் வந்தார். அவர் பிரெஞ்சு நாட்டுக்காரர். அவர் பேர் கிளாட் போரிங்கம்னு பேர். அவருடைய நிகழ்ச்சி ஆங்கிலத்தில் இருந்தது. ஏன்னா சர்வதேச நிகழ்ச்சியானதால் ஆங்கிலத்தில் இருந்தது அந்த இயற்கை விவசாயம். அப்போ தான் அவர் என்ன கேட்டார், நீங்கள் அங்கே பேசிட்டே சொல்ல அந்த மரக்கட்டை இருக்குது பாருங்கள், ஆரோவில் இதே போல தான் மரத்துங்களை தான் நடந்தது அந்த கூட்டம். காஞ்ச மரக்கட்டைகள் இருக்குது பாருங்கள், ஒரு 5 கிலோவை எடை போட்டு கொடுத்து சொன்னார். கொளுத்திட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வெறும் 50 கிராம் தான் சாம்பலாக இருந்தது. 5 கிலோ கட்டை வந்து கொளுத்தின பிறகு எப்படி 50 கிராம் வந்தது அப்படின்னு கேள்வி கேட்குறப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. அப்போ தான் என்னென்னா 44% வந்து தன்னுடைய பாடி வெயிட், 1 டன் மரமாகட்டும், ஒரு கிலோ மரமாக, 1 கிலோ கட்டையாகட்டும், 44% வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறது. ஆக்சிஜன் இது எங்கேருந்து கிடைக்குது? ஆக்சிஜன் வந்து மேலேருந்து அண்டத்துலேருந்து கிடைக்குது. 44% கார்பன் எடுத்துக்கிறது. தன்னுடைய பாடி வெயிட்னா ஒரு நெல் பயிரோட நட்டுருப்போம், அது 100 கிராம் தான் அந்த நெல் அதனுடைய இதுவே இருக்கும், அந்த செடியினுடைய எடை, உலர் எடை. அப்போது 44% கார்பனும் கார்பன் எங்கே கிடைக்குது? மேலேருந்து தான் கிடைக்குது. 44 என்ன ஆகுதுங்க? 88 ஆகுது. மீதி தண்ணி வேணும் அதுக்கு, இல்லைங்களா? H2O வேணும். அப்போது 12% அதுலேருந்து எடுத்துக்கிறது. அப்போ என்ன ஆகுதுங்க? 88 ஒரு 6%, 88 ஒரு 6, 12 இல்லை, 88 ஒரு 6 என்ன ஆகுதுங்க? 94 ஆச்சு. மீதி 4% ரோட்டில் எல்லா மரத்துக்கும் யாரும் யூரியா போட்டுன்னு இருக்கிறது இல்லை. எல்லா மரம் பச்சைன்னு இருக்கும், இல்லைங்களா? யூரியா யாரும் போடுறதில்லை. ஏன்னா மேலே இருக்கிற அண்டத்தில் இருக்கிற நைட்ரஜனெல்லாம் நுண்ணுயிர்கள் வழியாக எடுத்துக்கிறது 4% எடுத்துக்கிறது, இல்லைங்க? மொத்தம் என்னாச்சுங்க? 98% எடுத்துக்கிச்சு. மீதி 2% தான் பூமியில் இருந்து எடுத்து, இதெல்லாம் சாம்பலாக போச்சு. மேலேருந்து வந்து மேலே அப்படியே போச்சு. அண்டத்துலேருந்து கிடைச்சது இதில் இருந்தது போயிடுது. அதால் இதுக்கு இந்த மண்ணுக்கு இவ்வளோ தொல்லை கொடுக்கணுமா அப்படின்னு தான் அவருடைய கேள்வி. அப்போ நம்ம இதை கேட்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்போ இயற்கை விவசாயம் ரொம்ப சுலபமானது, நான் போய் இயற்கை விவசாயத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் தோற்று போயிடுவீங்க அப்படின்னார். அந்த வார்த்தையும் கூட சொன்னார். எப்படி தோற்று போவீங்கன்னா, இந்த 2% இருக்குது பாருங்கள், 2% தான் பூமியிலேருந்து பொட்டாஷ் கிடைக்கிறது, மேங்கனீஸ் கிடைக்கிறது, ஜிங்கு கிடைக்கிறது, காப்பருக்கு ppm லெவலில் கிடைக்கும், பார்ட்டா பர் மில்லியன். 10 லட்சத்தில் 1 பங்கு 2 பங்குலாம் கிடைக்கும். இப்படி கிடைக்கிறப்போ அதுதான் குவாலிட்டியாக எடுத்துக்குவோம், இல்லைங்களா? ரொம்ப தரமாக எடுத்துக்குவோம். மேலேருந்து கிடைக்குது பாருங்கள், ஈஸியாக எடுத்துக்குவோம், அது ஈஸியாக அசிமுலேட் பண்ணிடும். குவாலிட்டியாக எடுக்கிறப்ப தான் செடி தடுமாறும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறவன் பக்கத்தில் ரசாயன வேதியியல் விவசாயம் பண்ணியிருப்பான். பக்கத்தில் இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறவுடைய இலை செடி கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும். செடி காஞ்சா அப்படின்னு 10 பேர் பார்த்து சிரிப்பான், இது ஒரு இயற்கை விவசாயமாக என்னமோ பண்ணுறானே அப்படின்ட்டு. ஏன்னா மண்ணில் இருந்து எடுக்கிறது குவாலிட்டியாக எடுத்து பார்க்கும். ஜிங்காக எடுக்காது. ஜிங்க் வந்து ஒரு மெட்டல், அது இல்லைங்களா? ஜிங்க்கு, காப்பர்லாம் மெட்டல். ஜிங்க் சல்ஃபேட்டாக தான் எடுக்கும், காப்பர் சல்ஃபேட்டாக தான் இருக்கும். இதை மாற்றுறதுக்கு தான் நீங்கள் நிறைய மண்ணில் இயற்கை இடுபொருள்களை இட்டிங்கன்னா தான் சிஇசி நடக்கும், கேட்டியான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி, சிஇசி நடக்கும். அப்போ நடக்கிறப்ப தான் ஈஸியாக எடுத்துக்குவோம். அது எலக்ட்ரிக்கல் சார்ஜின் பேர், ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜின் பேர். தாவரங்கள் ரொம்ப கெட்டிக்காரத்தனமானது, எடுத்துக்கவும். நீங்கள் அதுக்கு பூமியில் இது பண்ணுங்கள். அவன் என்ன கூட சொன்னால், அந்த மண் வேதியியல் விஞ்ஞானி, உங்கள் நாடு ரொம்ப அறிவுபூர்வமானவங்க, உங்கள் பெரியவங்க. அப்போ கூட நான் இப்போ பெரியவங்கள தான் ஒரு முத்திரை பண்ணிகிட்டே போகிறான். அறிவியல் பூர்வமானவங்க, கரம்பு அடிங்க, வண்டல் அடிக்கும். உங்கள் பூமியில் வண்டல் அடிச்சிங்கன்னா தான் அதுலேருந்து சிஇசி நடக்கும், கேட்டியான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி நடக்கும். அப்போ தான் நம்ம பெரியவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது சிஇசின்னு சொல்ல தெரியாது அவங்களுக்கு, பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிறைய இயற்கை விவசாயத்தில் வெற்றி காண முடிஞ்சுது. இது ஒரு அறிவியல் பூர்வமானது. இந்த அறிவியலுக்கு இது சயின்ஸ், இல்லைங்களா? இந்த சயின்ஸ் வந்துக்கு லாபி கிடையாது, கோட்பாடு கிடையாது, சொல்லிகிட்டே இருக்கிறது இல்லை யாரும். அப்போ இந்த சயின்ஸ் வந்து தவறான சயின்ஸு, டீமிஸ்டிஃபிகேஷன் ஆஃப் சயின்ஸுன்னு பேர். இந்த சயின்ஸு தவறான சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டு எதிர்காலத்தில் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது ஒரு நல்ல அறிவியல் பூர்வமானதுன்னு. எதிர்காலத்தில் நீங்கள் மண்ணை பற்றி, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கும் மண்ணுக்கும் பாதுகாருங்க. இயற்கை விவசாயத்துக்கு வாங்க, வெற்றி பெறலாம். ரொம்ப எதிர்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கலாம். நம்ம நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இந்த அறிவியல் பூர்வமான விஷயங்களெல்லாம் கையில் எடுப்பீங்கன்னு கூறிக்கொண்டு, பசி நேரத்தில் எல்லாரும் இங்கே உட்கார்ந்துதான் பேசிகிட்டே இருந்தால் அது என்ன ஏறுதுன்னு தெரியாது. அதனால்
நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்டுக்க. இந்த குறுகிய நேரத்தில் எல்லோரும் இது எதிர்காலத்தில் இந்த அறிவியல் பூர்வமான விஷயத்தை எடுத்துப்பீங்கன்னு கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.